இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் உடைய செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கிளாஸ் 7ல் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். The rectangle form of complex number is z equal to x plus iy. It is represent as ordered for p of x comma y. இது ஆர்கன் பிளேனை நம்ம இதை மார்க் பண்ணலாம். முதல்ல xx அதில் ரியல் வேல்யூ எடுத்துக்கிறோம். xx ரியல் வேல்யூ, yxல நம்ம இமேஜினரி ஆக்சிஸ் எடுத்துட்டா xy பிளேன் என்னவா இருக்குன்னா நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் பிளேன் ஆர் ஆர்கன் பிளேனாக இருக்கும். ஒரு பாயிண்ட் எடுப்போம். இந்த z ஈக்குவல் x plus iy என்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரை x கோஆர்டினேட், அதே போல் y கோஆர்டினேட் x, yன்னு மார்க் பண்ணலாம். p of x, y இது அதனுடைய மாடுலஸாக இருக்கும். மாடுலஸ் z ஈக்குவல் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரெக்டாங்கிள் ஃபார்முடைய ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன். அடுத்து இதே போல் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய போலார் ஃபார்ம் பார்ப்போம். The polar form of a complex number. The polar form of a complex number is z equal to r into cos theta plus I sin theta. It is represented as ordered for p of r comma t. Rectangle formula xy coordinate சொல்ற மாதிரி இதில் r comma theta என்ற coordinate சொல்லலாம். The z என்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி கூட நம்ம மார்க் பண்ணலாம்னா நம்ம theta angle x theta angle மேக் பண்ணக்கூடிய ஒரு ரே ஆர்ஜின் வந்து r டிஸ்டன்ஸ் இருக்கிற பாயிண்டா நம்ம மார்க் பண்ணலாம். இதே போல தான் x ரியல் ஆக்சிஸ் ஆகும், y ஆக்சிஸ் இமேஜினரி ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கர்வ் இந்த ரே x உடன் θ கோணத்தை நம்ம ஏற்படுத்துன்னு வச்சுக்குவாங்க. இப்போ இங்கேருந்து அந்த டிஸ்டன்ஸ் அதை தான் நம்ம மாடுலஸ் சொல்கிறோம். ஆர்ஜின்லேருந்து அந்த பாயிண்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆராக இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் p ஆஃப் r, θன்னு சொல்லலாம். p ஆஃப் r, θன்னு சொல்லலாம். இது போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும். இப்போ போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். இது நம்ம எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம் ரெக்டாங்கிள் ஃபார்மில், இது ஒய்ன்னு சொல்லியிருக்கிறோம், இது ஒய் கோஆர்டினேட். இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம காஸ் θ ரேஷியோ கண்டுபிடிச்சு நம்ம நினைக்கிறோம் காஸ் θ ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு டிவைட் பை ஹைபோடெனஸ் சைடு. அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் θன்னு கிடைக்கும். அதே போல் சைன் ரேஷியோ எடுக்கும்போது y equal to r sin theta னு கிடைக்கும். இப்போ x equal to r cos theta, y equal to r sin theta. இதை ரெக்டாங்கிள் ஃபார்மில் சப்ஸ்டிட் பண்ணால் z equal to x plus iy இதை சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும், xக்காக நம்ம r cos theta சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ r into cos theta plus i, yக்காக என்ன சொல்கிறோம் r sin theta னா r into sin theta னு வரும். r காமன் எடுத்தால் z equal to r into cos theta plus i sin theta னு கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு ரெக்டாங்கிள் ஃபார்ம்லேருந்து போலார் ஃபார்முடைய கன்வர்ஷனாக இருக்கும். அடுத்து இதனுடைய மாடுலஸ் என்ன இருக்கும், மாடுலஸ் அது நம்ம ஆர் டினோட் பண்ணியிருக்கோம். ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ θ வேல்யூ θ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் y பை எக்ஸ். இப்போ இந்த ஈக்குவேஷன் இது 1 இது 2 வச்சு 2 டிவைட் பை 1 நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆங்கிள் கிடைக்கும். இந்த இதில் ஆர் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இந்த ஸ்மால் ஆர் வந்து ஸ்மால் ஆர் இஸ் called modulus of complex number. அதே மாதிரி θ என்ன சொல்றோம், θ is a argument or amplitude of complex number அப்படின்னு சொல்றோம். இது r வந்து modulus சொல்றோம், இது θ வந்து argument of complex number z அப்படின்னு சொல்றோம். Principal argument of z, the unique value of θ which is satisfy the condition -5 less than θ less than or equal to 5 is called principal argument of z. இந்த θனுடைய வேல்யூ -5 to +5 குள்ள நம்ம கொண்டு வந்தால் இது என்ன சொல்கிறோன்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் z சொல்கிறோம். இது எப்படி நம்ம டினோட் பண்ணுறோன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் z கேபிட்டல் ஏன்னு யூஸ் பண்ணுவோம். கேபிட்டல் ஏ ஆர்ஜி அது ஆர்குமெண்ட் ஆஃப் z அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா -5 less than θ less than or equal to 5 இந்த லிமிட்குள்ளே இருக்கும். தட் இஸ் -5 less than argument of z, the principal argument of z less than or equal to 5. இப்போ ஜென்ரல் ஆர்குமெண்ட் ஆஃப் z என்னவா இருக்கும்,
The angle theta has an infinitely many possible values that differ by integral multiples of 2 pi. இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் z நம்மளுக்கு இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கிடைச்சிட்டே இருக்கும். அது ஒரு சைக்கிளிக்காக இருக்கிறதுனால நமக்கு நிறைய வேல்யூ கிடைக்கும். அதோடைய டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு 2 பை வேல்யூ டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி வேல்யூ கிடைச்சிட்டே இருக்கும். இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம்னா ஆர்குமெண்ட் ஆஃப் z ஸ்மால் இஆர்ஜி ஆர்குமெண்ட் ஆஃப் z அப்படின்னு எழுதுவோம். ஆர்குமெண்ட் ஆஃப் zன்றது பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டோட எவ்வளோ ஆட் ஆகும்னா ப்ளஸ் 2n பை ஆட் ஆகும். இந்த n பிலாங்ஸ் டு z. இப்போ n-க்கு 1 சப்ஸ்டிட் பண்ணால் 2 பை 2 பைனா ஒரு சர்க்கிள் நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு சேம் டீட்டா அதே ஆங்கிளுக்கு வரணும்னு அர்த்தம். n-க்கு 2 சப்ஸ்டிட் பண்ணால் 4 பை 4 பைனா 2 டைம் நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு சேம் அதே ஆங்கிளுக்கு வரணும்னு அர்த்தம். அப்போது இதை n 2n பை டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற அனைத்து வேல்யூவும் அது ரீச் ஆகும். அது நம்ம ஜென்ரல் ஆர்குமெண்ட் சொல்கிறோம். ஆர்குமெண்ட் ஆஃப் z ஈக்குவல் டு த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் z ப்ளஸ் 2n பையாக இருக்கும். The principal argument of complex number கண்டுபிடிக்கிற ஜெனரல் ஃபார்மேட் என்னன்னா பாருங்க, முதல் ஆல்பா கண்டுபிடிச்சிடணும். கொடுத்துட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். எக்ஸ் என்பது ரியல் பார்ட்டாக இருக்கும், ஒய் என்பது இமேஜினரி பார்ட்டாக இருக்கும். முதல்ல ஆல்பா கண்டுபிடிச்சிடணும். ஆல்பா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் மாடுலஸ் ஒய் பை மாடுலஸ் எக்ஸ். மாடுலஸ் ஒய்ன்றது இமேஜினரியில் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கணும். அதே மாதிரி மாடுலஸ் எக்ஸ் என்பது ரியல் பார்ட்டில் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துகிட்டு ஆல்பா கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அது எந்த குவாட்ரண்ட் இருக்குன்னு பாருங்க. இப்போ எக்ஸும் பாசிட்டிவாக இருக்குது, ஒய்யும் பாசிட்டிவாக இருந்தால் அது எங்கே இருக்கும், பிலாங் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டாக இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா, இந்த பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டுக்கான ஃபார்முலா தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா. அதே போல் எக்ஸ் நெகட்டிவ் ஒய் பாசிட்டிவாக இருந்தால் அது எங்கே இருக்கும், செகண்ட் குவாட்ரண்ட் இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட் தான் அதுக்குரிய ஃபார்முலா என்னென்னா தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்பா. நெக்ஸ்ட் எக்ஸ் நெகட்டிவ், அதாவது ரியல் நம்பர், ரியல் பார்ட் வந்து நெகட்டிவ், இமேஜினரி பார்ட் நெகட்டிவாக இருந்தால் இந்த பாயிண்ட் எங்கே இருக்கும், பிலாங் இன் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பிலாங் இன் தேர்ட் குவாட்ரண்ட் தான் இந்த பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டுக்கான ஃபார்முலா தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா மைனஸ் பை. அடுத்து எக்ஸ் பாசிட்டிவாக இருக்குது, அதாவது ரியல் பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பிகம் ஏ பாசிட்டிவ் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆல்சோ பிகம் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அப்போ எப்படி இருக்கும், இது பிலாங் இன் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் தட் பிலாங் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட் இருந்தால் இந்த பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டுக்கான ஃபார்முலா தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா. இப்போ இந்த நம்ம கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டு மாடுலஸ் கண்டுபிடிச்சா நம்ம எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெக்டாங்கிள் ஃபார்ம் கொடுத்தாலும் அதை என்ன செய்யலாம்னா நம்ம போலார் ஃபார்முக்கு மாற்றி எழுதலாம், அந்த மெத்தட் செய்யலாம். அடுத்து யூலர் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். யூலர் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z ஈக்குவல் டு r e for i theta. இப்போ அங்கே சொன்ன மாதிரி r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா எழுதணும் இல்லையா, இது மாதிரி ஃபார்முலா எழுதலாம். r e for i theta. இப்போ e for i theta தான் என்ன சொல்றோம்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு சொல்கிறோம். இதை நம்ம யூலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ r ஈக்குவல் r இன்ட்டு e for i theta. காம்ப்ளெக்ஸ் நம்பரை இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு என்ன பேருனா யூலர் ஃபார்ம் அப்படின்னு பேர். அதே போல் நோட் சம்டைம்ஸ் என்ன செய்யணும்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா எப்படி எழுதலாம்ப்போ சிஸ் தீட்டாவை சிம்பிளாக எழுதலாம் இல்லையா. இங்கே சி இந்த காஸ்ட் இருக்கிற ஃபஸ்ட்டு சி லெட்டரும் இந்த இமேஜினரி பார்க்கக்கூடிய ஐ என்ற பாயிண்ட்டு அப்புறம் எஸ் சேர்த்து சிஸ் தீட்டான்னு எழுதுவோம். சிம்பிளாக எழுதலாம் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா டினோட்டட் பை சிஸ் தீட்டா. Properties of polar form. First one, if z equal to r into cos theta plus I sin theta, then z inverse equal to 1 by z equal to 1 by r into cos theta minus I sin theta. z வந்து எப்படி போலார் ஃபார்ம்ல இருக்கணும், r into cos theta plus I sin theta னா இதனுடைய ரெசிப்ரோக்கல் அல்லது மல்டிபிள் இன்வர்ஸ் என்னவா இருக்குன்னா 1 by r, இதனுடைய கான்ஜுகேட்டா இருக்கும் cos theta minus I sin theta அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ப்ரூவ் தான் அது. இப்போ z inverse equal to 1 by z. அப்போ 1 by இந்த z னுடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க 1 by r into cos theta plus I sin theta. இப்போ நம்ம டிவிஷனுக்கு என்ன செய்வோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா இதனுடைய கான்ஜுகேட்டில் நம்ம டினாமினேட்டர் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுவோம், அந்த ரூல் யூஸ் பண்ணுறோம். அப்போ இதனுடைய கான்ஜுகேட் என்ன வரும்னா cos theta minus I sin theta. இதை டினாமினேட்டர் நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 1 by r into 1 into cos theta minus I sin theta divided by cos theta plus I sin theta into cos theta minus I sin theta. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணால் இது என்ன வரும்னா உங்களுக்கு ஐடின்னு தெரியும், a plus ib into a minus ib equal to a square plus b square. அப்போ என்ன கிடைக்கும், cos square theta plus sin square theta. இது நமக்கு ஐடென்டி தெரியும், cos square theta plus sin square theta தான் எவ்வளோ நமக்கு 1 என்ற ஐடென்டி. cos square theta plus sin square theta 1, இதை 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ இதை டிவைட் பண்ணும்போது என்ன வரும், 1 by r cos theta minus I sin theta கிடைக்கும்.
அப்போ z equal to r cos theta plus I sin theta வந்துச்சுன்னா z inverse or 1 by z equal to 1 by r cos theta minus I sin theta கிடைக்கும். Property of polar form. Second one, if z1 equal to r1 into cos theta 1 plus I sin theta 1, z2 equal to r2 into cos theta 2 plus I sin theta 2, then z1 into z2 equal to r1 into r2 of cos theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2. டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்மில் இருந்தால் இந்த ரெண்டுடைய ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அதனுடைய மாடுலஸ் ரெண்டுடைய ப்ராடக்ட்டு. அதே மாதிரி இது போலார் ஃபார்மில் அந்த ஆர்குமெண்ட் என்னவாக இருக்குன்னா இந்த z1 z ஆர்குமெண்ட்டுடைய கூடுதலாக இருக்குது அப்படின்றது அந்த ப்ராப்பர்ட்டி. இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா நம்ம z1 z2 ரெண்டு மல்டிப்ளை பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் z1க்காக r1 இன்ட்டு cos theta 1 plus I sin theta 1. அதே போல் z2க்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். z2 தான் எவ்வளவு r2 இன்ட்டு cos theta 2 plus I sin theta 2. இப்போ r1 r2 ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் r1 r2 இது டைம் பை டைம் மல்டிப்ளை பண்ணுவோம். முதல்ல ரியல் பார்ட் போகிறோம் எழுதலாம். ரியல் பார்ட் எப்படி கிடைக்குன்னா இங்கே இருக்கிற ரியல் இங்கே இருக்கிற ரியல், அதே மாதிரி இங்கே இருக்கிற இமேஜினரி இதனுடைய இமேஜினரி மல்டிப்ளை பண்ணால் ரியல் பார்ட் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற ரியல் இங்கே இமேஜினரி இங்கே ரியல் மல்டிப்ளை பண்ணால் இமேஜினரி பார்ட் கிடைக்கும். அப்போ cos theta 1 into cos theta 2 I sin theta 1 I sin theta 2 மல்டிப்ளை பண்ணும்போது I ஸ்கொயர்னு வரும். I ஸ்கொயர் தான் எவ்வளவு -1. அப்போ sin theta 1 sin theta 2 ப்ளஸ் I இன்ட்டு இப்போ இங்கே இருக்கிற இமேஜினரி இங்கே இருக்கிற ரியல் பார்ட். அப்போ I நம்ம காமனாக எடுத்துட்டோம். அப்போ sin theta 1 இன்ட்டு cos theta 2 கிடைக்கும். ப்ளஸ் இங்கே இருக்கிற இமேஜினரி இங்கே ரியல் பார்ட். இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குன்னா cos theta 1 இன்ட்டு sin theta 2. இப்போ இதனுடைய ஐடென்டிட்டி நமக்கு ஏற்கனவே தெரியும், 11th பார்த்துருக்கோம். cos A cos B minus sin A sin B, cos A cos B minus sin A sin B equal to அளவு cos A plus B. இப்போ A Bக்காக இங்கே theta 1 theta 2 இருக்கிறதுனால என்ன வரும் cos of theta 1 plus theta 2. இதே போல் இதை பாருங்கள் sin A cos B plus cos A sin B. இப்போ sin A plus B, A plus B தான் என்னது theta 1 plus theta 2 sin theta 1 plus theta 2 ப்ரூவ் பண்ணிட்டோம். அதாவது டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்மில் இருந்தால் அதனுடைய ப்ராடக்ட் என்பது அதனுடைய மாடுலஸினுடைய ப்ராடக்ட். அதே மாதிரி அதனுடைய காஞ்சுகேட்னுடைய ஆர்குமெண்ட்டுடைய சம்மார், அந்த ஆர்குமெண்ட்டுடைய சம்மார். ப்ராப்பர்ட்டி ஆஃப் போலார் ஃபார்ம். Third one, if z1 equal to r1 into cos theta 1 plus I sin theta 1, z2 equal to r2 of cos theta 2 plus I sin theta 2, then z1 by z2 equal to r1 by r2 into cos theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்ம் இருந்தால் அதோட டிவிஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த டூ காம்ப்ளெக்ஸ்னுடைய மாடுலஸினுடைய டிவிஷன் இன்டூ அதனுடைய ஆர்குமெண்ட் எப்படின்னா அதனுடைய டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதாவது ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2 கிடைக்கும். இதை ப்ரூவ் பண்ணலாம். z1 by z2 முதல்ல எடுப்போம். z1 by z2 ஈக்குவல் டு z1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் r1 இன்டூ cos theta 1 plus I sin theta 1. அதே மாதிரி z2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் r2 இன்டூ cos theta 2 plus I sin theta 2. காம்ப்ளெக்ஸ் நம்முடைய டிவிஷன் அதை நம்ம என்ன செய்வோம்னா டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதனுடைய காஞ்சுகேட்டில் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இதனுடைய காஞ்சுகேட் cos theta 2 minus I sin theta 2 தொகுதி பகுதி ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணும்போது ரியல் பார்ட் எப்படி கிடைக்கும்னு சொன்னோம். இங்கே இருக்கிற ரியல் இமேஜினரி மல்டிப்ளை பண்ணால் ரியல் பார்ட் கிடைக்கும். r1 இன்டூ cos theta 1 இன்ட்டு cos theta 2, இதுவும் இமேஜினரி, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் ரியல் கிடைக்கும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் I ஸ்கொயர் என்ன ஆயிருந்தா அகைன் ஒரு -1 கிடைக்கும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ sin theta 1 இன்ட்டு sin theta 2 ப்ளஸ் I காமன் எடுத்துருவோம். இங்கே இருக்கிற இமேஜினரி இங்கே இருக்கிற ரியல் பார்ட் ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ என்ன கிடைக்கும் sin theta 1 இன்ட்டு cos theta 2. இங்கே இருக்கிற இமேஜினரி இந்த ரியல். இப்போ மைனஸ் I காமன் எடுத்துட்டோம். அப்போ மைனஸ் மைனஸ் ஆயிரும். cos theta 1 இன்ட்டு sin theta 2 டிவைட் பை r2 இன்ட்டு இது a plus ib இன்ட்டு a minus ib a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். என்ன கிடைக்கும் நமக்கு cos ஸ்கொயர் theta 2 ப்ளஸ் sin ஸ்கொயர் theta 2. ஆக்சுவலாக இது theta 2 வரும். ஓகே theta 2 இதுவும் theta 2. அடுத்த ஐடியா நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஐடியா தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது cos a cos b ப்ளஸ் sin a sin b என்ன வரும் cos a minus b. இது cos theta 1 minus
theta 2 கிடைக்கும். அதே போல sin a minus b எவ்வளவு sin a cos b minus cos a sin b. இதோட வேல்யூ sin theta 1 minus theta 2. இந்த ஐடென்டிட்டி 1 ஆயிரும். இது 1 ஆயிரும் நமக்கு. ப்ரூவ் பண்ணிட்டோம். அதாவது z1 by z2 equal to r1 by r2 of cos theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. அடுத்த சில சம்ஸ் பார்ப்போம். எக்ஸசைஸ் 2.7ல first sum write in polar form of the following complex number. இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை போலார் ஃபார்ம்ல நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ இதோட போலார் ஃபார்ம் என்ன இருக்கும்? 2 plus I 2 root 3 னுடைய போலார் ஃபார்ம் r into cos theta plus I sin theta. இப்போ r உம் தீட்டாவும் கண்டுபிடிச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ r க்கான ஃபார்முலா root of x square plus y square. அப்போ 2 square plus 2 root 3 whole square. இதை ஸ்கொயர் பண்ணா 4 கிடைக்கும். இதை ஸ்கொயர் பண்ணா 4 root 3 ஸ்கொயர் பண்ணா 3 கிடைக்கும். 4 into 3 12. ரெண்டு ஆட் பண்ணா 16. root 16 equal to 4. இதான் r கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து தீட்டா. தீட்டாவுக்கு என்ன செய்யணும்? முதல்ல ஆல்பா கண்டுபிடிச்சிட்டு இது எந்த குவாட்ரண்ட் வருதோ அதனுடைய ஆர்குமெண்ட்டை அப்ளை பண்ணணும். ஆல்பா. ஆல்பாக்கான ஃபார்முலா ஆல்பா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் மாடுலஸ் y பை மாடுலஸ் எக்ஸ். மாடுலஸ் ஒய்ன்றது இமேஜினரி பார்ட்டு பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கணும். ஆல்ரெடி பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு ரூட் 3 எக்ஸ். எக்ஸ் எவ்வளோனா 2 கேன்சல் ஆயிரும். tan இன்வர்ஸ் ரூட் 3. tan இன்வர்ஸ் ரூட் 3 வேல்யூ எவ்வளவு? 5 by 3. 60 டிகிரி. 60 நம்ம ரேடியல் என்ன எழுதுறோம்? 5 by 3. அப்போ ஆல்பா ஈக்குவல் டு 5 by 3. இப்போ இது எந்த குவாட்ரண்ட் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸ் எவ்வளவு? 2. எக்ஸ் வந்து 2 பாசிட்டிவ். ஒய் எவ்வளவு? 2 ரூட் 3 அதுவும் பாசிட்டிவ். எக்ஸும் பாசிட்டிவ் ஒய்யும் பாசிட்டிவ் எந்த குவாட்ரண்டாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருந்தால் நமக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும் இல்லையா? தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா. இப்போ தீட்டா தான் ஆல்பாவாக இருக்கும். தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா. ஆல்பா தான் எவ்வளவு? 5 by 3. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதற்கு ஒன்று சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த போலார் ஃபார்ம் 2 plus I 2 root 3 equal to 4 into cos of 5 by 3 plus I sin 5 by 3. அதே எக்ஸசைஸ்ல அதே ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம் write in polar form of the following complex number 3 minus I root 3. இதோட போலார் ஃபார்ம் என்ன? r into cos theta plus I sin theta. r க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. r equal to 3 square plus root 3 square. 3 square 9 root 3 square 3. ரெண்டு ஆட் பண்ணா 12 கிடைக்கும். 12 நம்ம என்ன செய்யறோம்னா 4 into 3 ன்னு எழுதலாம். 4 உடைய ஸ்கொயர் ரூட் பண்ணா 2. இப்போ root 3. 2 into root 3. இது நம்மளுக்கு மாடுலஸ் வேல்யூ r. இப்போ தீட்டா வேணும்னா ஆல்பா கண்டுபிடிக்கணும். ஆல்பா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் மாடுலஸ் y பை மாடுலஸ் எக்ஸ். மாடுலஸ் y. y என்றது எவ்வளோனா மைனஸ் ரூட் 3. மாடுலஸ்னா பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கணும். அப்போ root 3 by 3. இப்போ இந்த root 3 எப்படி எழுதலாம்னா root 3 into root 3 எழுதலாம். இல்லது டினாமினேட்டர் நியூமரேட்டர்ல ரூட் 3 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டோம். நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அல்லது 3 root 3 into root 3 ன்னு எழுதுங்க. ஒரு root 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா tan இன்வர்ஸ் 1 by root 3 ன்னு கிடைக்கும். tan இன்வர்ஸ் 1 by root 3 தான் அப்படின்னா 30 டிகிரி. 30 நம்ம ரேடியல் எப்படி எழுதலாம்? 5 by 6. இது ஆல்பா வேல்யூ. இப்போ குவாட்ரண்ட் பார்ப்போம். x பாசிட்டிவ் y நெகட்டிவ். y வந்து மைனஸ் ரூட் 3 நெகட்டிவ். இப்போ x பாசிட்டிவாக இருக்குது, y நெகட்டிவாக இருந்தால் இது எந்த குவாட்ரண்ட்டாக இருக்கும்? ஃபோர்த் குவாட்ரண்ட்டாக இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட் இருந்தால் ஆர்குமெண்ட்டுக்கான ஃபார்முலா தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா. ஆல்பா தான் எவ்வளவு? 5 by 6. அப்போ தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 5 by 6. அந்த போலார் ஃபார்ம் என்னவா இருக்கும்? 3 minus I root 3 equal to r into r தான் எவ்வளவு? 2 root 3 cos of minus 5 by 6 plus I sin minus 5 by 6. அடுத்து அதே எக்ஸசைஸ்ல தேர்ட் சம் the polar form of minus 2 minus I2 r into cos theta plus I sin theta r equal to root of 2 square plus 2 square. 2 square 4 plus 4 8. 8 எப்படி எழுதலாம்? 4 into 2 எழுதலாம். இதுக்கு ரூட் எடுத்தால் 2 root 2. இது மாடுலஸ் வேல்யூ. ஆல்பாக்கான வேல்யூ ஆல்பா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் மாடுலஸ் y பை மாடுலஸ் எக்ஸ். இன்னும் பாசிட்டிவ் எடுத்துக்கணும். அப்போ 2 by 2 கிடைக்கும். கேன்சல் பண்ணால் 1. tan இன்வர்ஸ் 1ன்றது 45 டிகிரி. அது ரேடியனில் 5 by 4 எழுதலாம். 5 by 4. tan இன்வர்ஸ் 1 தான் 5 by 4. இந்த குவாட்ரண்ட் பார்ப்போம். எக்ஸ் நெகட்டிவ் y நெகட்டிவ். ரெண்டு நெகட்டிவ் வந்து எந்த குவாட்ரண்ட்டாக இருந்தாங்க இருக்குன்னா தேர்ட் குவாட்ரண்ட்டாக இருக்கும். எக்ஸ் நெகட்டிவ் y நெகட்டிவ் வந்தால் தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட் இருந்தால் நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா மைனஸ் 5. இப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா மைனஸ் 5. தீட்டாவுக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. 5 by 4 minus 3. இது இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் செஞ்சு சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இப்போ 5 மைனஸ் 4 5 by 4 கிடைக்கும். இப்போ மைனஸ் 3 5 by 4. இதுதான் நம்மளுக்கு
ஆர்குமெண்ட் வேல்யூ. இப்போ நான் சப்ஸ்டிட் பண்ணுங்க, இந்த போலார் ஃபார்ம் ஆஃப் -2 I2 ஈக்குவல் டு ஆர். ஆர்னுடைய வேல்யூ 2 இன்டூ √2 காஸ் ஆஃப் தீட்டா. தீட்டா வேல்யூ -3π/4 ப்ளஸ் I sin -3π/4. சப்ஸ்டிட் பண்ணால் கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸனுடைய போலார் ஃபார்ம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதே ஃபர்ஸ்ட் சம்ல ஃபோர்த் ஒன் போலார் ஃபார்ம்ல எழுதணும். I - 1 டிவைட் பை cos 5/3 plus sin 5/3. இப்போ ஆல்ரெடி நம்ம டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலார் ஃபார்ம் தான் இருக்குது. நியூமரேட்டர் மட்டும் இருக்கிறத போலார் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணணும் முதல்ல. அப்போ I - 1 போலார் ஃபார்ம் பார்ப்போம். I - 1 -1 plus sin எழுதிப்போம். ரியலை ஃபஸ்ட் எழுதிருக்கோம், இமேஜினரி செகண்ட் எழுதிருக்கோம். R cos θ plus I sin θ. இதான் இதனுடைய போலார் ஃபார்ம். அப்போ ஆருக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் x² plus y², -1² plus 1² √1 plus 1 √2. முதல்ல ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse மாடுலஸ் y by மாடுலஸ் x. மாடுலஸ் y 1, மாடுலஸ் x 1, 1/1 tan inverse 1 45 டிகிரி 5/4. இது எந்த குவாட்ரண்ட் இருக்கும் பார்த்தா தெரியும். இது வந்து -1, x மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. x நெகட்டிவ், y பாசிட்டிவ். x நெகட்டிவ், y வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இது எங்கே இருக்குன்னா செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் இருந்தால் அதுக்கு நான் ஃபார்முலா θ ஈக்குவல் டு 5 - ஆல்ஃபா. θ ஈக்குவல் டு 5 - ஆல்ஃபா. ஆல்ஃபாவுக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 4π - 5 ஹோல் டிவைட் 4 3π/4. 3π/4 இது ஆர்குமெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த போலார் ஃபார்மில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் இல்லையா. அது எந்த குவாட்ரண்ட்றதுக்காக சொல்லியிருக்கோம். அதாவது எக்ஸ் மைனஸ் இருக்குது, ஒய் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இது எது இருக்கும்? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டான ஃபார்முலா அதுதான் அப்ளை பண்ணியிருக்கிறோம். அடுத்து இந்த போலார் ஃபார்ம் √2 இன்ட்டு காஸ் 3π/4 ப்ளஸ் ஐ சைன் 3π/4. ஓகேவா? இப்போ என்ன நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணணும், அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதுதான் சிம்பிளை பண்ணணும் போலார் ஃபார்முக்கு. இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். I - 1க்கு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு போலார் ஃபார்ம் Z1/Z2. நம்ம ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்த்துருக்கோம். 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்மில் இருந்தால் 2 டிவைட் பண்ணும்போது என்ன செய்யணும்னா மாடுலஸ் 2 டிவைட் ஆகும். இதனுடைய மாடுலஸ் 1, இதனுடைய மாடுலஸ் √2, இதனுடைய மாடுலஸ் 1. அப்போ √2/1. ஆர்குமெண்ட் என்ன செய்யணும்? சப்ட்ராக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். θ1 - θ2. இப்போ என்ன வருங்க? θ1 தான் 3π/4, θ2 எவ்வளோ? 5/3. இப்போ காஸ் ஆஃப் 3π/4 - π/3 ப்ளஸ் ஐ சைன் 3π/4 - π/3 கிடைக்கும். இது எல்சிஎம் எடுக்கலாம். இதுக்கு எல்சிஎம் 12. அப்போ என்ன செய்வோம்? இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும் நியூமரேட்டர் டினாமினேட்டர். இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், அல்லது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கூட செய்யலாம். இதை மல்டிப்ளை பண்ணால் 9π - 4π/12. அதே போல் இதுவும் அதே தான். இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும்? 5π/12, இங்கேயும் 5π/12. இதனுடைய போலார் ஃபார்ம் என்னவாக இருக்குன்னா √2 இன்டூ காஸ் 5π/12 ப்ளஸ் ஐ சைன் 5π/12 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த எக்ஸைஸ் 2.7ல செகண்ட் சம். Find the rectangle form of complex number cos 5/6 plus I sin 5/6 into cos 5/2 plus I sin 5/2. இது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்ம் இருக்குது. ரெண்டு ப்ராடக்ட்னு என்ன செய்யணும்னா அதனுடைய மாடுலஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆர்குமெண்ட் ரெண்டும் சம் பண்ணிக்கணும் இல்லையா. அப்படி சம் பண்ணும்போது என்ன வரும்? cos of 5/6 plus 5/12 plus sin of 5/6 plus 5/12. இந்த 6க்கு 12க்கு எல்சிஎம் பார்த்தா நம்ம 12 எடுக்கலாம். அப்போ இதை 12 கன்வெர்ட் பண்ணால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் 12 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? cos of 2π plus 5/12 plus I sin of 2π plus 5/12. இது ரெண்டும் ஆட் பண்ணால் 3π/12 plus I sin 3π/12. இது ரெண்டு 3ஆல் டிவைட் பண்ணலாம். 1 3s இங்கே 4 3s வரும். இப்போ cos 5/4 plus I sin 5/4. இது ரெக்டாங்கிள் ஃபார்ம்ன்றதுனால நம்ம இந்த ஆங்கிள் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம். cos 5/4 தான் 1/√2, sin 5/4 1/√2. அப்போ cos 5/4க்கு 1/√2, sin 5/4க்கு plus I 1/√2. இதுதான் ரெக்டாங்கிள் ஃபார்ம். அதே போல் அடுத்த செகண்ட் கொஸ்டினில் செகண்ட் ஒன் cos 5/6 minus I sin 5/6 divided by 2 into cos 5/3 plus I sin 5/3. இது ரெண்டு டிவிஷனாக இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டு டிவிஷன், அந்த ஆர்குமெண்ட் ஆஃப் Z1/Z2 ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. என்ன ஆகுது? இது எப்படி எழுதலாம்? நம்ம இந்த மைனஸ் cos 5/6 minus I sin 5/6 எப்படி எழுதலாம்? cos of minus 5/6 plus I sin minus 5/6 எழுதலாம். ஏன்னா cos minus θ வந்து cos θ தான்.
அதே மாதிரி சைன் மைனஸ் தீட்டா என்ன ஆயிரும்னா மைனஸ் சைன் தீட்டான்னு கிடைக்கும். அதனால் இந்த மைனஸை இந்த ஆர்குமெண்ட்டோட மல்டிப்ளை எழுதலாம். ரெண்டு ஈக்குவல். பாருங்கள், இது Z1 இது Z2 ரெண்டு டிவிஷன் என்ன ஆகும்னா அதனுடைய ஆர்குமெண்ட் சப்ட்ராக்ஷன் ஆகும். இப்போ 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் மைனஸ் 5/6 மைனஸ் 5/3 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் 5/6 மைனஸ் 5/3. இதே மாதிரி இது எல்சிஎம் எடுக்கலாம், 6 எல்சிஎம். அப்போ இதை நம்ம 2 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்ன கிடைக்கும், -5 - 2π/6 ப்ளஸ் ஐ சைன் -5 - 2π/6 கிடைக்கும். என்ன ஆட் பண்ணால் -3π/6 கிடைக்கும். இதை நம்ம சிம்பிளை பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும், -5/2 கிடைக்கும். இப்போ மைனஸ் மைனஸ் வரும். அப்போ காஸ் மைனஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா தான். அதே மாதிரி சைன் மைனஸ் தீட்டா மைனஸ் ஆஃப் சைன் தீட்டா. அப்போ இந்த மைனஸ் வந்துடும். இதனுடைய வேல்யூ என்னென்னு பார்க்கலாம். காஸ் 5/2 0, sin 5/2 1. இது 0 ஆகும், இது 1 மைனஸ் I இன்ட்டு 1. இப்போ மைனஸ் I/2. இதுதான் அந்த ரெக்டாங்கிள் ஃபார்ம். இதனுடைய இமேஜினரி பார்ட் தான் எவ்வளவு, -1/2. ரியல் பார்ட் 0. அடுத்து எக்ஸஸ் 2.7 தேர்ட் சம். If x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 etc. xn plus iyn equal to a plus ib, so that first one x1 square plus y1 square into x2 square plus y2 square into x3 square plus y3 square etc. xn square plus yn square equal to a square plus b square. Second one, summation r equal to 1 to n tan inverse of y r divided by x r equal to tan inverse b by a plus 2k by k belongs to z. ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரூஃப் தான் அது. இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது போத் சைடு மாடலஸ் எடுத்தால் ஃபஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும், ஆர்குமெண்ட் எடுத்தால் செகண்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்ம 1 வச்சுக்கிறோம். இப்போ ரெண்டாவது பைக்கும் மாடலஸ் எடுங்க. டேக் மாடலஸ் ஆன் போத் சைடு, மட்டு மதிப்பு கண்டுபிடிங்க. இப்போ மாடலஸ் ஆஃப் மாடலஸ் என்ன ரூல் இருக்குது, மாடலஸ் Z1 Z2 எக்ஸெட்ரா Zn இருந்தால் மாடலஸ் Z1 மாடலஸ் Z2 எக்ஸெட்ரா மாடலஸ் Zn செப்பரேட்டாக மாடலஸ் போடலாம். இதுக்கு தனியாக மாடலஸ், இதுக்கு தனியாக மாடலஸ், இதுக்கு தனியாக மாடலஸ், இதுக்கு தனியாக மாடலஸ் போடுங்க. மாடலஸ்க்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் x1 square plus y1 square. இதுக்கு மாடலஸ்க்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் x2 square plus y2 square. இதனுடைய மாடலஸ் ரூட் ஆஃப் x3 square plus y3 square எக்ஸெட்ரா ரூட் ஆஃப் xn square plus yn square equal to root of a square plus b square. இப்போ இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ரூட் இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன செய்யுங்க, அப்படியே ஸ்கொயர் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் முழுவதும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். இப்போ ஸ்கொயர் பண்ணால் ரூட் எல்லாம் கேன்சல் ஆகிடும். என்ன கிடைக்குதுன்னா இந்த ஃபஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். x1 square plus y1 square into x2 square plus y2 square etc. xn square plus yn square equal to a square plus b square கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம். செகண்டுக்கு என்ன செய்யணும்னா இதை கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆர்குமெண்ட் டேக் ஆர்குமெண்ட் ஆன் போத் சைட். அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2 etc. zn இருந்தால் ஆர்குமெண்ட் z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் z2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஆர்குமெண்ட் zn கிடைக்கும். அப்போது தனித்தனியாக ஆர்குமெண்ட் எடுத்து அது சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆர்குமெண்ட் ஆஃப் x1 ப்ளஸ் iy1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் x2 ப்ளஸ் iy2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் xn ப்ளஸ் iyn ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் xa ப்ளஸ் ib. ஆர்குமெண்ட்டுக்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா, tan inverse y by x, tan inverse y1 by x1 plus tan inverse y2 by x2 plus tan inverse y3 by x3 plus etc. tan inverse yn by xn equal to இதனுடைய ஆர்குமெண்ட் tan inverse b by a plus 2k pi. இது வந்து பிரின்சிபல் ஜென்ரல் ஆர்குமெண்ட் இருந்தாலும் எவ்வளோ ஆட் ஆகும்னா plus 2k pi ஆட் ஆகும். 2k pi k belongs to z. இதை நம்ம சம்மேஷனே எழுதலாம். இல்லை சம் இருக்கிறதுனால சம்மேஷன் நோட்டேஷன் யூஸ் பண்ணலாம். சம்மேஷன் r equal to 1 to n. அப்போ ஆர் இதை நம்ம ஆர்னு எடுத்துக்கிறோம். ஆர் எங்கே இருந்தது, 1லேருந்து n வரைக்கும் போயிட்டுருக்கோம். அப்போது y tan inverse yr by xr. அப்போது r equal to 1 to n equal to tan inverse b by a plus 2k pi k belongs to z. Also exercise 2.7 fourth sum, if 1 plus z divided by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta, so that z equal to I tan theta. கொடுத்துருக்காங்க ஒரு கண்டிஷன் கொடுத்தாச்சு, z equal to I tan theta, z வேல்யூ I tan theta ஈக்குவல் ப்ரூவ் பண்ணணும். இந்த யூலர் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணி செய்யலாம். கொடுத்துருக்கிறத எடுத்துக்குவாங்க. 1 plus z divided by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta. இது எப்படி எழுதலாம், நம்ம ஏற்கனவே தெரியும் இல்லையா, cos theta plus I sin theta e for I theta எழுதலாம். அப்போ இது எப்படி எழுதலாம், e for I 2 theta எழுதுங்க. இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க, e for I theta into e for I theta. இதை மல்டிப்ளை பண்ணும்போது பவர் ஆட் பண்ணும்போது e for I 2 theta கிடைச்சிரும். இப்போ இதில்
ஒரு இ ஃபார் ஐ தீட்டா கொண்டு வந்து இங்கே டிவைட் பண்ணுங்க, இது இங்கே இருந்து கூட மல்டிப்ளை ஆகும். இப்போ டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுனா 1 + z பை இ ஃபார் ஐ தீட்டான்னு வரும். இது அப்படியே மேலே கொண்டு போகும்போது இ ஃபார் மைனஸ் ஐ தீட்டான்னு மாறும். இ ஃபார் மைனஸ் ஐ தீட்டா இன்ட்டு 1 + z ஈக்குவல் டு இது வந்து மல்டிப்ளை ஆகும். இ ஃபார் ஐ தீட்டா இன்ட்டு 1 - zன்னு கிடைக்கும். இதோட மல்டிப்ளை பண்ணுங்க, 1ஓட மல்டிப்ளை பண்ணால் இ ஃபார் மைனஸ் ஐ தீட்டா, இதோட மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் z இன்ட்டு இ ஃபார் மைனஸ் ஐ தீட்டா ஈக்குவல் டு இ ஃபார் ஐ தீட்டா இன்ட்டு 1 இ ஃபார் ஐ தீட்டா மைனஸ் z இ ஃபார் ஐ தீட்டா. z இருக்கிறதுல ஒரு பக்கம் குரூப் பண்ணுங்க, இங்கே ஒரு z டேம் இருக்குது, இங்கே இருக்கிற z டேமுக்கு வந்தால் ப்ளஸ் ஆகும். z இ ஃபார் மைனஸ் ஐ தீட்டா ப்ளஸ் z இ ஃபார் மைனஸ் ஐ தீட்டா. இதே இப்படி இந்த டேமில் குரூப் பண்ணலாம். இ ஃபார் ஐ தீட்டா இது அந்த பக்கம் போனால் மைனஸ் இ ஃபார் ஐ தீட்டான்னு கிடைக்கும். z காமனாக எடுத்துருங்க, z இன்ட்டு இ ஃபார் ஐ தீட்டா ப்ளஸ் இ ஃபார் மைனஸ் ஐ தீட்டா ஈக்குவல் டு இ ஃபார் ஐ தீட்டா மைனஸ் இ ஃபார் மைனஸ் ஐ தீட்டா. z தான் வேணும், இது கூட டிவைட் பண்ணலாம், இங்கே மல்டிப்ளை இருக்கிறதா டிவைட் ஆகும். இப்போ e for I theta minus e for minus I theta divided by e for I theta plus e for minus I theta. இந்த ரிசல்ட்டை பாருங்க, e for I theta தான் எவ்வளவு cos theta plus I sin theta, e for minus I theta cos theta minus நெக்ஸ்ட் இது என்னன்னா மைனஸ் I sin theta. இது ரெண்டு ஆட் பண்ணு, இது ரெண்டு ஆட் பண்ணா நமக்கு ரெண்டு ஆட் பண்ணா இமேஜினரி பார்ட் கேன்சல் ஆயிடும். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் cos thetaன்னு கிடைக்கும். ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கே மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆகும். காஸ் தீட்டாவும் இந்த காஸ் தீட்டா கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன கிடைக்கும் 2i sin தீட்டான்னு கிடைக்கும். அதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கும். இ ஃபார் ஐ தீட்டா மைனஸ் இ ஃபார் மைனஸ் ஐ தீட்டா 2i sin தீட்டா ரெண்டு சம் 2 காஸ் தீட்டா. இப்போ 2 கேன்சல் ஆயிரும். அப்போ sin தீட்டா பை காஸ் தீட்டா தான் எவ்வளோ tan தீட்டா. அப்போ z ஈக்குவல் டு i tan தீட்டா. இதை நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ z ஈக்குவல் டு i tan தீட்டா. At exercise 2.7 fifth sum, if cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha plus sin beta plus sin gamma equal to 0, so that first one cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma equal to 3 into cos of alpha plus beta plus gamma, and second one sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma equal to 3 sin alpha plus beta plus gamma. இதுக்கு ஒரு ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். என்ன ஐடென்டிட்டினா a plus b plus c equal to 0 இருந்துச்சுன்னா a cube plus b cube plus c cube equal to 3abcr. இது வந்து ஒரு ஐடென்டிட்டி, அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணுறதுக்காக சில ஏவை நம்மளே கன்சிடர் பண்ணுறோம். a equal to cos alpha plus I sin alpha எடுத்துக்குவாங்க, b equal to cos beta plus I sin beta, c equal to cos gamma plus I sin gamma நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மூணு ஆட் பண்ணி பார்ப்போம். ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணாகும். ரியல் ஆட் பண்ணணும், இமேஜினரிலாம் ஆட் பண்ணணும். அடிஷன் ரூல் அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ காஸ் ஆல்பா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆல்பா ப்ளஸ் சைன் பீட்டா சைன் காமா. ஆனால் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ் ஆல்பா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா 0ன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்யலாம், அதுக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சைன் ஆல்பா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா 0 சொல்கிறாங்க, இது 0. அப்போ 0 + 0 ஆக்சுவலாக என்ன ஆயிரும், டோட்டலாக 0 ஆயிரும். அப்போது அந்த சம் ஆஃப் ஏபிசி ஈக்குவல் 0 ஆயிரும். a + b + c ஈக்குவல் 0னா இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன அர்த்தம், a cube plus b cube plus c cube ஈக்குவல் என்னவா இருக்கும், 3abcr. இதான் கண்டிஷன். இப்போது a சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஏவுக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க, cos alpha plus I sin alpha whole cube. அதே மாதிரி b சப்ஸ்டிட் பண்ணால் cos beta plus I sin beta whole cube plus cos gamma plus I sin gamma cube ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஏவுக்கு b cக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதுக்கு என்ன மீனிங்னா cos alpha plus I sin alpha 3 டைம் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். 3 டைம் மல்டிப்ளை பண்ண என்ன செய்யணும், நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, cos alpha plus I sin alpha இன்டூ cos alpha plus I sin alpha இன்டூ cos alpha plus I sin alpha 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் cos of alpha plus alpha plus alpha alpha 3 முறை ஆட் பண்ணணும். இப்போ என்ன கிடைக்கும், cos 3 alpha plus I sin 3 alphaன்னு கிடைக்கும். இதே போல தான் இது cos beta plus I sin beta ஹோல் கியூப்னா இதை 3 டைம் மல்டிப்ளை பண்ணும்போது ஆர்குமெண்ட்டை 3 முறை ஆட் பண்ணுறோம். அப்போ cos 3 beta plus I sin 3 பீட்டான்னு கிடைக்கும். அதே போல் cos 3 gamma plus I sin 3 gammaன்னு கிடைக்கும். இங்கே அதே ரூல் தான், மல்டிப்ளை பண்ணும்போது ஆர்குமெண்ட் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா. அப்போ cos of alpha plus beta plus gamma plus I sin of alpha plus beta plus gammaன்னு கிடைக்கும். இதை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணும்போது என்ன சொல்லுவோம், ரியல் பார்ட்டெல்லாம் ஆட் பண்ணுவோம். அப்போ ரியல் பார்ட் ஆட் பண்ணால் cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma plus I into imaginary part sin 3 alpha plus sin 3 beta sin 3 gamma equal to இந்த 3 எவ்வளோ மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கோம்,
இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல் என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற ரியல் பார்ட் ஈக்குவலா இருக்கணும், இங்க இருக்கிற இமேஜினரி ஈக்குவலா இருக்கும். So equating real and imaginary part on both sides, and we get cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma equal to 3 into cos of alpha plus beta plus gamma. அதே மாதிரி இங்கே imaginary part ஈக்குவேட் பண்ணுங்க. cos sin of 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma equal to 3 into sin alpha plus beta plus gamma. The first one proof, the second one proof, ரெண்டும் proof ஆயிடுச்சு. இந்த ஐடென்டி நம்பர் இம்பார்ட் யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்காக நம்ம ஏபிசி அப்படின்ற ஒரு 3 காம்ப்ளெக்ஸ் நம்பரை கன்சிடர் பண்ணி ஆகணும். அடுத்து எக்ஸைஸ் 2.7ல 6 sum if z equal to x plus iy and argument of z minus i divided by z plus 2 equal to 5 by 4 so that x square plus y square plus 3x minus 3y plus 2 equal to 0. இந்த காம்ப்ளெக்ஸ் ஆர்குமெண்ட் 5/4 நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டு இந்த ரிசல்ட்டை கொண்டு வரணும். இசட்டுக்கு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் முதல்ல ரெக்டாங்கிள் ஃபார்முக்கு மாற்றணும். இசட்டுக்காக என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. இசட் மைனஸ் ஐ டிவைட் பை இசட் பிளஸ் 2, இசட்டுக்காக எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் மைனஸ் ஐ, இசட்டுக்காக எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் பிளஸ் 2. இங்கே குரூப் பண்ணுங்க. ரியல் பார்ட்டெல்லாம் குரூப் பண்ணால் ரியல் பார்ட் எக்ஸ் தான். அப்போ இதுதான் இமேஜினரி. ஐயை காம்பினேட்டர் ஐ இன்ட்டு ஒய் மைனஸ் 1. x plus 2 தான் ரியல், அதை குரூப் பண்ணால் x plus 2 plus iy. இது மாதிரி கோஷன்ட் வந்து என்ன செய்வோம்? கீழே இருக்கிற டினாமினேட்டரில் டினாமினேட்டர் ரெண்டையும் என்னுடைய காஞ்சிகேட்டில் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்னுடைய காஞ்சிகேட் என்ன? x plus 2 minus iy. அப்போது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். x plus 2 minus iy மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணோன்னா ரியல் வேணும் என்ன செய்யணும்? ரியல் இமேஜினரி மல்டிப்ளை பண்ணால் ரியல் கிடைக்கும். அப்போ x into x plus 2 இமேஜினரி மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் வரும். மைனஸ் ஐ ஸ்கொயருக்கு ஒரு மைனஸ் 1 போட்டால் ப்ளஸ் 1 ஆயிரும். ப்ளஸ் 1 ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் 1. இதுதான் ரியல் பார்ட். இமேஜினரி எப்படி கிடைக்குன்னா இங்கே இருக்கிற ரியல், இங்கே இருக்கிற இமேஜினரி, இங்கே இருக்கிற ரியல். ஐயை காமனாக எடுத்துட்டோம். இப்போ ஒய் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. அதை ஐ காமனாக எடுத்தாச்சு. அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் ஒய். இப்போ மைனஸ் எக்ஸ் ஒய் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் by x plus 2 whole square plus y square. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், ஆர்குமெண்ட் ஆஃப். இது நம்ம ரெக்டாங்கிள் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம். ஏன்னா இதில் எது ரியல் எது இமேஜினரி ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு வாங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் ஐ டிவைட் பை z plus 2 ஈக்குவல் டு 5/4. ஆர்குமெண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? tan inverse b by a. b-ன்றது என்ன? இமேஜினரி பார்ட், a-ன்றது ரியல் பார்ட். இங்கே இருக்கு இல்லையா, z மைனஸ் ஐ பை z plus 2னுடைய இமேஜினரி ரியல் பார்ட்டை இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம். equal to 5/4. The tan inverse அங்கே கொண்டு போனால் ஆகும், tan ஆஃப் மாறும். b/4 equal to tan of 5/4. bக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. bன்றது இமேஜினரி, இருக்கிற இமேஜினரி பார்ட். y minus 1 into x plus 2 minus xy by x plus 2 whole square plus y square. இது இமேஜினரி பார்ட் by ரியல் பார்ட் வரும். இப்போ என்ன ஃப்ராக்ஷனுடைய டிவிஷன்றதெல்லாம் என்ன செய்கிறோம்? டிவிசர் கொண்டு வந்து ரெசிப்ரோக்கலாக போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போது ஏனுடைய ரெசிப்ரோக்கலாக மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஏன்றது எதுனா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ இதனுடைய ரெசிப்ரோக்கல் எழுதியிருக்கோம். இந்த ரெண்டு டைம் கேன்சல் ஆயிடும் இல்லையா? இந்த ரெண்டு டைமும் கேன்சல் ஆயிடும். இப்போ கேன்சல் மீதி என்ன இருக்கும் நம்மளுக்கு? ஒய் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை x into x plus 2 plus y into y minus 1 equal to tan 5/4 தான் எவ்வளோ? 1. அந்த 1 தான் போட்டிருக்கும். இதை அங்கே மல்டிப்ளை பண்ணலாம். இன்ட்டு ஒன்றோட மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் எழுதியிருக்கோம். அடுத்து இது உள்ள மல்டிப்ளை சிம்பிளை பண்ணுங்க. இதை மல்டிப்ளை பண்ணால் xy plus 2y minus x minus 2 minus xy. x மட்டும்னா x square plus 2x plus y square minus 1. எல்லாம் ஒரு பக்கம் குரூப் பண்ணுங்க. இந்த xyயும் மைனஸ் xy கேன்சல் ஆயிரும். எல்லாம் ஒரு பக்கம் குரூப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 3y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இதுதான் அதனுடைய லோக்கஸ் பாயிண்டாக, லோக்கஸ் ஆஃப் z. இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி z இருந்துச்சுன்னா இதனுடைய லோக்கஸ் z லோக்கஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 ஆயிடும். சில சம்ஸ் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே எக்ஸாம்பிள் இருக்கிறதுனால இந்த புக்கை ரெஃபர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 2.22. Find the modulus and the principal argument of the following complex number.
தெரியலையா? இதனுடைய மாடல்ஸ் தெரியும். r ஈக்குவல் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் யூஸ் பண்ணுங்கள். பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும்? அதுக்கான ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டு ஆல்ஃபாலேருந்து தீட்டாவுக்கு போகணும். ஒவ்வொன்றும் பார்க்கலாம். எந்த குவாட்ரண்ட் வருதோ அந்த குவாட்ரண்ட்டுடைய ஆர்குமெண்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் 2.23 ரெப்ரசன்ட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் போலார் ஃபார்ம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே வந்து ஆர் தீட்டா மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அது நம்ம ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதில்லை. இங்கே ஆர் தீட்டா கண்டுபிடிச்சிட்டு போலார் ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவில் ஆர் தீட்டாவும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் 2.24 ஃபைண்ட் த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் of z when z equal to -2 divided by 1 plus I root 3. முதல்ல இது என்ன செய்யணும்னா இந்த பகுதியில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம மாற்றும். அதனால் என்ன செய்யணும்? இதனுடைய காஞ்சிகேட்டில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிவிட்டு முதல்ல ரெக்டாங்கிள் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பழைய மெத்தட் நம்ம செய்யணும். இங்கே இதுக்கு என்ன செய்யணுமோ அதே மெத்தட் செஞ்சு நம்மளுக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் z கிடைக்கும். எக்ஸாம்பிள் 2.25 ஃபைண்ட் த ப்ராடக்ட். ப்ராடக்ட் செய்ய என்ன செய்யணும்? இதனுடைய மாடல்ஸ் ரெண்டும் ப்ராடக்ட் பண்ணணும், ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 3/2 × 6 × cos of 5/3 ப்ளஸ் 5/6 கிடைக்கும். இப்போ எல்சிஎம் 6 எடுத்துகிட்டு ஆட் பண்ண நம்மளுக்குரிய கிடைக்கும். இது ரெக்டாங்கிள் ஃபார்ம்ன்றதுனால என்ன செய்யணும்? ஆங்கிள் பூரா கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது ரியல் நம்பராக கொண்டு வரும். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அந்த ஃபார்மில் கொண்டு வரும். எக்ஸ் ஒய் என்பது நம்மளுக்கு ரியல் நம்பராக இருக்கிற மாதிரி கொண்டு வரும். இதே போல தான் இதுவும். டிவிஷன் நம்ம என்ன செய்வோம்னா அந்த ஆர்குமெண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணும். இப்போ 2/4 காஸ் ஆஃப் 9π/4 மைனஸ் 3π/2ன்னு வரும். எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு காஸ் சைனுடைய வேல்யூ அப்ளை பண்ணும்போது ரெக்டாங்கிள் ஃபார்ம் கிடைக்கும். இஃப் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் 1/z ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 5/2. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துகிட்டு எங்கெங்கே z இருக்கோ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் சப்ஸ்டிட் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் ஃபார்ம் கொண்டு வரணும். ஆர்குமெண்ட்டுக்கான ஃபார்முலா tan inverse of b/a ஈக்குவல் டு 5/2. அப்போ என்ன கிடைக்கும்? b/a ஈக்குவல் டு tan ஆஃப் 5/2. tan 90 டிகிரி இன்ஃபினிட்டின்னு வரும். இன்ஃபினிட்னா என்ன கிடைக்குன்னா டினாமினேட்டரில் 0 வரும். அப்போ ஃப்ராக்ஷன் ஃபார்ம் தான் டினாமினேட்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அது ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்ற கண்டிஷன் கிடைக்கும். இந்த கண்டிஷன் கிடைக்கும். இதே மாதிரி இந்த சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் அடுத்த கிளாஸ் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 8வது கிளாஸ் பார்ப்போம்.